ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே டைமை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னே தெரியல. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வேணும், நம்மளுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்றோமே தவிர அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியல. அப்படி நம்ம டைம் வேணும்னு நினைக்கிறத நம்ம என்ன பண்றோம், ஆனா அதை ஒஸ்டா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஐயோ இந்த ஹாஃப் அன் ஹவர் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருந்துக்கலாம், படிச்சிருக்கலாம் அப்படின்ற மைண்ட் நம்மளுக்கு வர மாட்டேங்குது. நம்ம அந்த டெம்பரரி ஹாப்பினஸ் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோமே தவிர நம்மளுடைய கோல் என்ன, நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த ஹாஃப் அன் ஹவர் இந்த ஃபோன் பார்த்து நம்மளுக்கு அது வேஸ்ட் தானே அப்படின்ற மாதிரியான மைண்ட் நம்மளுக்கு வரவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எனக்கு டைம் பத்தல, எனக்கு அது செய்யல இது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். ஸோ அப்படி நம்மளுக்கு டைமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் வாட் வி வாண்ட் மோஸ்ட் அண்ட் யூசிங் அஸ் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு டைம் தான் நம்மளுக்கு அதிகமா வேணும்னு நினைக்கிறோம், ஆனா அதே டைம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னும் போது அதுக்கு நீங்க டைமை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது அப்புறம் செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நாளையில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்டும் வந்துட்டோம், நாங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்றோம், இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீ உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, நீங்க வரணும், நீங்க படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அவங்க வரணும் இவங்க வரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைமிங்கும் வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றாங்க, டூ சம்திங் டுடே தட் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் வில் தேங்க் யூ ஃபார். ஓகேவா? நீங்க இன்னைக்கே ஸ்கூல் விட்டு வந்தீங்க, இல்ல காலேஜ் விட்டு வந்தீங்க, ஏதோ ஒன்று நம்ம வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்னைக்கு நடந்தது அன்னைக்கே படிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் எக்ஸாம் டைம்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது இது நம்ம அன்னைக்கு படிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஆயிருக்கும். ஓகேவா? சரி நல்ல வேளை நான் அன்னைக்கு படிச்சேன், அதனால தான் எனக்கு இப்போ ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டா? அதுதான் நம்ம இங்க சொல்றோம், டூ சம்திங் டுடே தட் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் வில் தேங்க் யூ ஃபார். ஓகேவா? இப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும், எதுக்குமே வெயிட் பண்ணாம நம்ம அன்னைக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம அன்னைக்கே முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து என்னன்னா ப்ரொகாஸ்டினேஷன். அதாவது நான் இதை நாளைக்கு பண்றேன், எனக்கு டைம் இல்லை, நான் இன்னைக்கு சரியா இல்லை, இன்னைக்கு நான் இந்த டைம்ல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன், ஆனா ஒரு 10 minutes லேட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் அதான், 8 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்துப்போம். ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு ஒரு 8:10 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த மைண்ட் போயிடும், 10 minutes ஆயிடுச்சு, அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 9 o'clock ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். சரியா? அதனால நம்ம எந்த ஒரு விஷயமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம, சரி போயிடுச்சா 10 நிமிஷம் தானே போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பிரேக் டைம்ல அதை கட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், ப்ரொகாஸ்டினேஷனை கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதாவது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணும். கரெக்டா? நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துகிட்டு நம்ம இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா முடியாது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னால ஃபர்ஸ்ட் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வெளியே வரணும். நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான லெசன் என்னன்னா, கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஓகேவா? நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிறவங்க இவங்க தான் ஒரு பிக் டைம் வேஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம ஒரு பிக்கஸ்ட் டைம் வேஸ்டரா இருக்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரொகாஸ்டினேஷன் பண்றதை கண்டிப்பா தவிர்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸ் டெட்லைன். ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி முடிக்கணும், ஒரு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணணும். லாங் டைம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம், இப்போ மேம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இது நெக்ஸ்ட் மந்த் சப்மிட் பண்ணா போதும்னு சொன்னா அந்த நெக்ஸ்ட் மந்த்ல அந்த லாஸ்ட் டேட்க்கு முன்னாடி நாள் நைட்டு தான் நம்ம உட்காந்து செய்வோம். நம்பல எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அதுதான். டெட்லைன் நம்ம ரொம்ப லாங்கா ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னும் போது அது நம்மளுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாத மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம என்ன பண்றோம், டெட்லைன் ரொம்ப இதுவா இருக்குமா, அதான் இன்னும் ஒரு வாரம் இருக்கே, அதான் இன்னும் ஒரு மாசம் இருக்கே, இன்னும் 2 நாள் இருக்கே, இன்னும் இந்த பொங்கல் லீவ் ஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாமுக்கே அப்படிதான் பண்றோம் இல்லையா. 9 நாள் லீவ் இருக்கு, இன்னும் 8 நாள் லீவ் இருக்கு, நான் முன்னாடி நாள் படிச்சுக்கிறேன், லாஸ்ட் 2 நாள் படிச்சுக்கிறேன். கிடையாது. நம்ம டெட்லைனை பெருசா வைக்க நம்ம அந்த வேலையை நம்ம முடிக்கவே மாட்டோம், அதை இழுத்துட்டே தான் போவோம். ஸோ அதனால ஒரு ஷார்ட் டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு லெசனை படிக்கணும் அப்படின்னா நான் ஒரு 3 ஹவர்ஸ்ல படிக்கணும், இல்ல ஒரு 2 ஹவர்ஸ்ல படிக்கணும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னைக்குள்ள இந்த லெசனை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நீ அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஈவினிங்ல தான் நீ உட்காந்து படிக்க ஆரம்பிப்ப. அப்புறம் ஃபீல் பண்ணுவேன், சரி நான் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா படிச்சிருக்கலாம் போல, டைமே பத்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட்லைனை எந்த ஒரு விஷயம் நாட் ஒன்லி ஸ்டடி. ஓகேவா? நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போதான் நம்ம ஈஸியா சீக்கிரமா அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். வித்வுட் டெட்லைன் நத்திங் கேன் பி அச்சீவ்டு. ஓகேவா? ஒரு டெட்லைன் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ டெட்லைனை ஃபிக்ஸ் பண்றதுல நம்ம கரெக்டா இருந்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாலோ த டைம் ரூல். அதாவது
ரொம்ப நேரம் படிக்கிறவங்க இருப்பீங்க, அதாவது நைட் ஃபுல்லா படிக்கிறவங்க, 10 ஹவர்ஸ்க்கு மேல படிக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அதுக்குமே வந்து நம்மளால முடியல, ஜஸ்ட் ஆனா நான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இல்லை அவ்வளோ நேரம்லாம் படிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 8+8+8 ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? நம்மளோட டேவை வந்து நம்மளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். 8 ஹவர்ஸ் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க், அதை வந்து இது வந்து எனிதிங்கா இருக்கலாம். லைக் நம்ம வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தா அதை நம்ம வேலைக்கு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம படிக்கிறவங்களா இருந்தா நம்ம ஸ்டடி இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 8 ஹவர்ஸா வந்து நம்ம அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ் வந்து நம்ம குட் எனஃப் ஸ்லீப் எடுக்கணும். நம்ம எவ்வளோ இது பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு எனஃப் ஸ்லீப் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஆக்டிவா அடுத்த நாளைக்கான வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 8 ஹவர்ஸ் வந்து எனஃப் ஸ்லீப் எடுக்கணும். அப்புறம் 8 ஹவர்ஸ் ஷுட் பி ஸ்பெண்ட் ஆன் 3 ஹவர்ஸ் ஃபார் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி இது மாதிரி சாப்பிட்றதுக்கு, ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட இது பண்றதுக்கு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஆனா அதையுமே வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, இந்த மாதிரி நம்ம ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கும் போது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நிறைய எடுத்துக்காம இதையுமே வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டிஸ். இப்போ நம்மளுக்கு தெரியுது இந்த விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னு இருக்கு, இப்போ நம்ம மைண்ட்ல அப்படியே கொலாப்ஸ் ஆகும், நான் எந்த விஷயத்த செய்யறது, எனக்கு இவ்வளோ இருக்கே அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகும். ஸோ அந்த டென்ஷனை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு காலையில் எந்திரிச்சா எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு, மேக்ஸ் மிஸ் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, சயின்ஸ் மிஸ் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ இருக்கு, இதை நான் என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம எந்த இதுவுமே இவ்வளோ டென்ஷன் ஆகாம நம்ம என்ன பண்ணலாம், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதாவது எந்த விஷயம் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அதை நான் ஃபர்ஸ்ட் செய்யணும், இது வந்து கொஞ்சம் ஓகே நாட் அர்ஜென்ட் அப்படின்னும் போது இது கொஞ்சம் நான் டிலேவாகவும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட். இது என்ன அவ்வளோ பெரிய விஷயம், இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் மட்டும் எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இது கண்டிப்பா வந்து கம்மி பண்ணும். ஓகேவா? என்னன்னா ரொம்ப அர்ஜென்ட்டா இப்போ நான் இப்பவே இதை முடிச்சாகணும்ன்ற இதுவை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் இன்னும் கொஞ்சம் ஓகேவா இருக்கலாம், இதை வந்து நான் அப்புறமா செய்யலாம் அப்படின்னும் போது அதை இதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு 1 வீக் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் அர்ஜென்ட்டா இருக்கா, அப்ப நான் இதை ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சிடறேன், இது அப்புறம் தானே செய்யணும், இது அப்புறம் செய்யலாம், இது அப்புறம் செய்யலாம் போது நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம இல்லாம நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகேவா? ப்ரையாரிட்டைஸ் வாட் இஸ் ட்ரூலி இம்பார்ட்டன்ட் அண்ட் எலிமினேட் த ரெஸ்ட். ஓகேவா? நான் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயம் இருக்குதுன்னா அதை நம்ம அதுக்கு அதை எலிமினேட் பண்ணிட்டு எந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும், எது நமக்கு அர்ஜென்ட்டா இப்போ வேணும்ன்றதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் வந்து ரீல்ஸா வேணும் அப்படின்னும் போது அது நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லயும், அதே வீடியோஸ் நம்ம எக்ஸ்பிளனேஷனா வந்து யூடியூப்லயும், அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது மெட்டீரியலோட லிங்க் வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் லிங்க்லயும் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்ற லைக் எக்ஸாம் பேப்பர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்றது, இந்த மாதிரி வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.